வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. வெளியே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. வாங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. நான் இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. நல்லா பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவு இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்குங்க. அடுத்தது தோல் சீவி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு தோல் சீவி எடுத்துக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்குல இருக்கிற ஓரங்களை கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக ஷேப் கிடைக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒவ்வொன்றும் திக் லேயராக கட் பண்ணிக்கலாங்க. இந்தளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா நமக்கு மொறுன்னு கிடைக்கும். அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ தண்ணியில் போட்டுடலாங்க. இல்லைன்னா கலர் மாதிரி வந்துடும். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுக்கலாம். இது அப்படியே 15லேருந்து 20 நிமிஷம் வரை ஊற விடலாங்க. உருளைக்கிழங்க தண்ணியில் ஊற வைக்கிறதுனால அதில் இருக்கிற ஸ்டார்ச்செல்லாம் வெளியே வந்துடுங்க. இது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது சுடு தண்ணி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இந்த சுடு தண்ணியில் 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு பொருளும் வெளியே வந்துடுங்க உருளைக்கிழங்குலேருந்து. ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் தவளோ போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பரில் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் அடுக்கிக்கலாம். இப்படியே இருந்தால் தண்ணி உறிஞ்சாதுங்க. அதனால் மறுபடியும் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நல்லா அமுத்தி எடுத்துக்கலாங்க. பார்த்து அமுத்தி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு உடையாமல் எடுத்துக்குங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு ட்ரை ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு 2 தடவை பொரிச்சு எடுக்கணுங்க. அதாவது தடவை பொரிக்கும் போது எண்ணெய் லேசான சூடாக இருந்தால் போதுங்க. 2ஆவது தடவை பொரிக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுதாங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ட்ரிக்கே. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுடலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது கலர் மாற தேவையில்லைங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டுங்க. ஃபஸ்ட்டு தடவை பொரிச்ச உருளைக்கிழங்க நல்லா 15லேருந்து 20 நிமிஷம் வரையும் நல்லா ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கவர்லையோ இல்லை ஜிப்லாக் கவர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு 2ஆவது தடவை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்தியாச்சு. இது நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க. இது கடையிலாம் பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க. நல்லா இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. பொரிச்ச உருளைக்கிழங்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுட சுட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சர்வ் பண்ணிடலாங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு,
கொஞ்சமாக மிளகுத்தூள், நீங்கள் மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்திக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.